Hello students, in chapter 4 inverse trigonometry functions exercise 4.4 la 1 and 2 பார்க்கலாம். first question முதன்மை மதிப்பு காண்க, find the principal value of. மூணு question கொடுத்திருக்கா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கலாம். cosecant x அதோட domain வந்து closed interval -π/2 to +π/2 other than 0, which range வந்து r other than open interval -1 to 1. cosecant inverseக்கு of xக்கு வந்து r other than open interval -1 to 1, அதோட டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2 அதர் தென் 0. செகண்ட் எக்ஸோட டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π அதர் தென் π/2, ரேஞ்ச் வந்து r அதர் தென் ஓப்பன் இன்டர்வல் -1 to 1. செகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு r அதர் தென் -1 to 1 வந்து டொமைனு, ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π அதர் தென் π/2. அடுத்து காட்டெக்ஸோட டொமைன் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0 to π, ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் -∞ to +∞. காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து ஓப்பன் இன்டர்வல் -∞ to +∞, வீச் ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0 to π. காஸ் எக்ஸோட டொமைன் வந்து 0 to π, ரேஞ்ச் வந்து ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1, ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π. சைன் எக்ஸுக்கு வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2, ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1 வந்து ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. tan எக்ஸோட டொமைன் வந்து ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2, ரேஞ்ச் வந்து -∞ to +∞. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு -∞ to +∞ டொமைனு, ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. சரிங்களா, ஓப்பன் இன்டர்வலில். அது இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குது, செகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3ன்னு, அதை டீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 2/√3 is equal to secant theta. அந்த செகண்ட் இன்வர்ஸ் அங்கிட்ட போயிட்டு செகண்ட் தீட்டாவாக மாறிடுது. ஸோ செகண்ட் தீட்டா is equal to 2/√3. நம்ம இந்த டேபிள் மூலியமாக இதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம அந்த 0 to 1 இப்படி பிரிச்சுக்கிறோம், 0, 1/4, அரை, முக்கால், 1 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அந்த 0, 1/4, அரை, முக்கால், 1 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு கிடைக்கும். ஸோ சைன் டீட்டாக்கு 0 ரூட் எடுத்திங்கன்னா 0, 1/4 ரூட் எடுத்திங்கன்னா 1/2, 1/2 ரூட் எடுத்திங்கன்னா 1/√2, 3/4 ரூட் எடுத்திங்கன்னா √3/2, 1 ரூட் எடுத்திங்கன்னா 1 தான். காஸ்டீட்டாக்கு அப்படியே ரிவர்ஸில் எழுதிடுங்க. சரிங்களா, ஸோ 1√3/2, 1/√2, 1/2, 0 அப்படின்னு போட்டாச்சு. புரியுதுங்களா? காஸ்டீட்டாக்கு அப்படியே ரிவர்ஸில் எழுதியாச்சு, 90லேருந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதியாச்சு. tan டீட்டாக்கு சைன் டீட்டா பை காஸ்டீட்டா. ஸோ 0/1 வந்து 0, 0/anything 0, 1/2 √3/2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால கேன்சல் ஆகிடுதுன்னா 1/√3. இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுதுன்னா 1 ஆகிடும். √3/2, 1/2, அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் √3 மட்டும் இருக்கும். 1/0 anything/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டாச்சு. கொசிகன் டீட்டா அப்படின்னா 1/sin டீட்டா. அதாவது சைன் டீட்டாவை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். அப்போ 1/0 இன்ஃபினிட்டி, 2/1னா 2, √2/1னா √2, அடுத்தது 2/√3ன்னு ஆகிடும். இது அடுத்தது 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 தான் வரும் இல்லையா. ஸோ கொசிகன் டீட்டா கிடச்சிருச்சு. சிக்கன் டீட்டா அப்படின்னா 1/cos டீட்டாவா, அப்போ 1/1ன்னு வந்துடுமா, அப்போ 1 தான். √3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 2/√3ன்னு வந்துடும். 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா √2ன்னு வந்துடும். 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு வந்துடும். 0/1, அப்போ 1/0வா, 1/0னா இன்ஃபினிட்டி. ஓகேவா. அடுத்து காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/tan டீட்டா, 1/tan டீட்டாவா. ஸோ 0/1ன்னு வரும், ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1/0, தேர்ஃபார் இன்ஃபினிட்டி அப்படின்னு மாறிடும். இது வந்து 1/√3 ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்சு √3, 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 தான். √3 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1/√3, இன்ஃபினிட்டியை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணினீங்கன்னா அதாவது 1/∞ வரும். ஸோ 0. ஓகேவா. இதுக்கு ரேடியன் பார்த்துக்கோங்க. 90 இருந்தால் π/2, 60 இருந்தால் π/3, 45 இருந்தால் π/4, 30 இருந்தால் π/6. சரியா. இப்போ நமக்கு செகண்ட் டீட்டா ஈக்குவல் டு 2/√3 அப்படின்னு இருக்கா. ஸோ செகண்ட் டீட்டாவில் 2/√3க்கு நேராக போய் பாருங்கள், ரேடியனில் என்ன இருக்குது, 30 டிகிரி, அது வந்து ரேடியனில் π/6. ஓகேவா. ஸோ நம்ம செகண்ட் π/6 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா. ஸோ அந்த செகண்டும் கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு டீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு கிடைக்குது. இது பிலாங் டு த அந்த டொமைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π அதர் தென் π/2. belong to the domain closed interval 0 to pi other than π/2. Therefore, secant inverse of 2/√3 is equal to π/6.
அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள், காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதனால தான் அந்த டொமைன் ரேஞ்செல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. ஸோ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3. காட் தீட்டாவில் ரூட் 3 எங்கே வருதுன்னு போய் பார்க்கலாமா? காட் தீட்டாவில் ரூட் 3 பாருங்கள் 30 டிகிரியில் வரும். அதோட ரேடியன் பார்த்தீங்கன்னா π/6 அப்படின்ட்டுருக்கு. ஸோ காட் π/6ன்னு போடுங்க. இந்த காட்டும் கேன்சல் ஆகிடுதுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6. ஸோ இது பிலாங் டு த டொமைன். அந்த டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் தீட்டாவோட டொமைன் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0 to π. therefore காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு π/6. அதாவது π/6னா 30, 0 to π, πனா 180, 0 to 180குள்ளார அந்த 30 டிகிரி இருக்குது. அதனால தான் அது பிலாங் டு த டொமைன் சொல்கிறோம். அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள், கொசின் இன்வர்ஸ் ஆஃப் -√2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ -√2 இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -√2 அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் சைனை போட்டுருங்க. இப்போ கொசிகனில் √2 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். கொசிகனில் √2 பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் வருது. அதோட ரேடியன் வந்து π/4. அப்போ கொசிகன் π/4 அப்படின்னு எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ கொசிகன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் கொசிகன் தீட்டாடாமா. கொசிகன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் கொசிகன் தீட்டா. இப்போ நமக்கு மைனஸ் கொசிகன் π/4ன்னு இருக்கா. அப்போ கொசிகன் ஆஃப் மைனஸ் π/4ன்னு எழுதலாமா? அப்போ ரெண்டு சைடும் உள்ள கொசிகனை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் π/4. இது பிலாங் டு த டொமைன். டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2 அதர் தென் 0. அதாவது -90லேருந்து +90 வரைக்கும் இருக்குது அதோட டொமைன். நமக்கு கிடச்சது -45. ஸோ அதுக்குள்ளார இருக்குது. தேர்ஃபோர் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 இஸ் ஈக்குவல் டு -π/4 போட்டாச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இதில் ஒரு 2-3 கேள்வி இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 மைனஸ் செகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 அப்படின்ட்டுருக்கு. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3யை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தீட்டான்னு எடுத்துக்கலாம், ஏ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு tan x அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ tan x இஸ் ஈக்குவல் டு ரூட் 3. ஸோ tan x ரூட் 3, டேனில் ரூட் 3 எங்கே வருதுன்னு போய் பார்க்கலாம். டேனில் ரூட் 3 பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் வருது. அதோட ரேடியன் பார்த்தீங்கன்னா π/3. அப்போ tan π/3 அப்படின்னு போட்டுடலாமா? அப்போ டேனும் கேன்சல் ஆகிடுதுன்னா x இஸ் ஈக்குவல் டு π/3. இது பிலாங் டு த டொமைன் தான். ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2 இதோட டொமைனு. அதாவது -90லேருந்து +90ன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு கிடச்சிருக்கிறது 60 டிகிரி. அதனால் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3யோட ஆன்சர் π/3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஒய். ஸோ செகண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு போட்டிங்கன்னா மைனஸை போட்டுருங்க. 2 எங்கே வருதுன்னு பார்ப்போம். செகண்டில் 2 பாருங்கள் 60 டிகிரியில் வருது. அப்போனா π/3 அதோட ரேடியன். ஸோ செகண்ட் π/3 அப்படின்னு போட்டுருங்க. பட் இப்போ கொசிகன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் கொசிகன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சரை டேரெக்டாக எழுதிட்டேன். அந்த கொசிகனை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சிக்கனை கேன்சல் பண்ணிவிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு -π/3ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா சிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் சிக்கன் தீட்டா அப்படின்னு ஆயிடும். அதனால் இதை எடுத்துக்கக்கூடாது, இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த சிக்கன் வந்து எப்போ வந்து நெகட்டிவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அதாவது 180 மைனஸ் தீட்டா. சிக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் சிக்கன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இந்த கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ணணும். அதாவது காசுக்கும் சிக்கனுக்கும் மட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டை அப்ளை பண்ணி நம்ம போடணும். சரிங்களா? ஸோ சிக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாங்கிறது நமக்கு π/3. ஸோ மைனஸ் சிக்கன் π/3 அப்படின்னு போட்டாச்சு. புரியுதா? அந்த 180ங்கிறது பை, தீட்டாங்கிறது 60 டிகிரி. அதுதான் 180 மைனஸ் 60னா சிக்கன் 60. அந்த பைக்கு வந்து 180 போட்டுருங்க. அதான் 180க்கு பை போட்டுருங்க. அந்த 60 தான் π/3 ஈக்குவல் டு இதை கிராஸ் பண்ணுறச்சு 3π மைனஸ் பையா /3. ஸோ 3πயில் பை போச்சுன்னா சிக்கன் π/3. ஸோ நமக்கு அந்த மைனஸ் சிக்கன் π/3க்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போடணும்னா சிக்கன் 2π/3 தான் போடணும். புரியுதாடாமா? சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அந்த சிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டானா ப்ளஸ் சிக்கன் தீட்டான்னு வரனால நம்ம இந்த வேல்யூவை எடுத்துக்கக்கூடாது. இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டை அப்ளை பண்ணி தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ சிக்கன் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்கன் ஆஃப் -π/3க்கு பதிலாக நம்ம சிக்கன் π - π/3ன்னு போட்டோம்.
அது எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு secant 2π/3 அப்படின்னு வருது. இப்போ தான் இந்த secant கேன்சல் பண்ணணும். therefore y is equal to 2π/3. therefore இது வந்து இது belong to the domainக்குள்ளார இருக்குது நமக்கு. சரிங்களா? therefore secant inverse of minus 2 is equal to 2π/3. இப்போ அந்த கொஷின் எழுதியிருக்கேன். tan inverse of root 3 minus secant inverse of minus 2 is equal to இதோட ஆன்சர் π/3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார்முலாவில் கொஷினில் மைனஸ் இருக்க போட்டுருங்க. secant inverse of minus 2 ஆன்சர் 2π/3. ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம் இல்லையா? அப்போ π minus 2π divided by 3 அப்படின்னு போட்டிங்கன்னா minus π/3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? therefore tan inverse of root 3 minus secant inverse of minus 2 is equal to minus π/3. ஸோ இதில் செகண்ட் ஒன் பார்க்கலாமா? sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். sin inverse of minus 1 is equal to xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ minus 1 is equal to sin x. ஸோ sin x is equal to minus 1. ஸோ மைனஸை போட்டுருங்க. 1 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வரும். 90ன்னா அதோட ரேடியன் வந்து π/2. ஸோ sin π/2 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம sin of minus தீட்டா அப்படின்னா மைனஸ் sin தீட்டா. இப்போ நமக்கு மைனஸ் sin π/2ன்னு இருக்குது. அப்போ sin of minus π/2 அப்படின்னு எழுதிடலாம். இந்த சிக்கனுக்கும் secant தீட்டாக்கும் காஸ் தீட்டாக்கு தான் அதை அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த சைனும் கேன்சல் ஆகிடுதுன்னா x is equal to minus π/2. இது belong to the domain தான். ஏன்னா closed interval minus π/2 to plus π/2. ஓகேவா? closed interval வரனால இந்த minus π/2 அதுக்குள்ளார இருக்குது. ஓகேவா? therefore sin inverse of minus 1 is equal to minus π/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது cos inverse of 1/2 பாருங்கள். அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1/2 is equal to cos y. ஸோ cos y is equal to 1/2 அப்படின்னா 1/2 எங்கே வருதுன்னு போய் பார்க்கலாம். காசில் 60 டிகிரியில் வருது. அப்போ ரேடியன் வந்து π/3. அப்போ cos π/3 அப்படின்னு போட்டுருங்க. இதோட டொமைன் வந்து 0 to π. அதனால் 0 to πன்னா 180. ஸோ நமக்கு π/3னா 60. அதனால் அதுக்குள்ளார இருக்குது அந்த டொமைனுக்குள்ளார. அதில் cos inverse of 1/2 is equal to π/3 அப்படின்னு போட்டுடலாம். closed interval 0 to πனா 180. ஸோ 0 to 180க்குள்ளார நமக்கு அந்த π/3 இருக்குது. ஓகேவா? அடுத்தது cot inverse of 2 பாருங்கள். அதை zன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 is equal to cot z. பட் காட்டில் 2வே இருக்காது. அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ z equal to cot inverse of 2னே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த கேள்வி எழுதிக்கலாம். sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2 is equal to sin inverse of minus 1 உடைய ஆன்சர் minus π/2. cos inverse of half உடைய ஆன்சர் வந்து π/3 ப்ளஸ் இந்த cot inverse of 2 அப்படியே போட்டுடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு மட்டும் எல்சிஎம் 6ன்னு எடுங்க. க்ராஸ் பண்ணுங்க. ஸோ minus 3π ப்ளஸ் 2π ப்ளஸ் அந்த cot inverse of 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ minus 3π 2π போச்சுன்னா minus π/6 ப்ளஸ் cot inverse of 2. ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எழுதிப்போம். cot inverse of 2 minus π/6. therefore sin inverse of minus 1 plus cos inverse of half plus cot inverse of 2 is equal to cot inverse of 2 minus π/6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். cot inverse of 1 plus sin inverse of minus root 3/2 minus secant inverse of minus root 2. ஸோ cot inverse of 1 xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 is equal to cot x. ஸோ cot x is equal to 1 அப்படின்னா 1 எங்கே வருதுன்னு பார்ப்போம். காட்டில் 1 பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் வரும். அதனால் ரேடியன் வந்து π/4. அதனால் cot π/4 அப்படின்னு போட்டுருங்க. இது வந்து பிலாங் டு அந்த காட்டும் கேன்சல் ஆகிடுதுன்னா x is equal to π/4. இது பிலாங் டு த டொமைனுக்குள்ளார இருக்குது.
open interval 0 to closed interval 0 to pi குள்ளார இருக்குது. ஸோ cot inverse of 1 is equal to pi by 4 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது sin inverse of minus root 3 by 2 இருக்கா, இது y அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா minus root 3 by 2 is equal to sin y. ஸோ sin y is equal to minus root 3 by 2 மைனஸ் அப்படியே போட்டுருங்க. root 3 by 2 இருக்கு இல்லையா, அது எங்கே வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 60 டிகிரியில் வருது, அதோட ரேடியன் வந்து pi by 3. ஸோ மைனஸ் சைன் பை பை 3 அப்படின்னு போட்டுருங்க. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டாவா, அப்போ மைனஸ் சைன் பை பை 3 வந்து சைன் ஆஃப் மைனஸ் பை பை 3ன்னு போட்டுட்டிங்கன்னா சைனு கேன்சல் ஆகிடுதுன்னா y is equal to minus pi by 3. therefore sin inverse of minus root 3 by 2 is equal to minus pi by 3. இது belong to the domainக்குள்ளே தான் இருக்குது, இந்த closed interval minus pi by 2 to plus pi by 2ல. ஓகேவா. அடுத்து secant inverse of minus 2 வந்து zன்னு எடுத்துக்கோங்க. அப்போ minus root 2 is equal to secant z அப்படின்னா secant z equal to minus root 2 மைனஸை போட்டுருங்க. இந்த ரூட் எங்கே வருதுன்னு போய் பார்க்கலாம். secant தீட்டாவில் root 2 பார்த்தாச்சு தப்பு, அது root 2ல் போய் பார்க்குறச்ச 45, அது வந்து ரேடியன் வந்து pi by 4. ஸோ மைனஸ் secant pi by 4ன்னு வருது. பட் இது secant ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா ப்ளஸ் secant தீட்டா அப்படின்னு வரும். அதனால் இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி இப்போ தான் சொன்னேன், சரிங்களா. நம்ம அதனால் செகண்ட் குவாட்ரண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் secant ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் secant தீட்டா. ஸோ நமக்கு secant ஆஃப் 180 மைனஸ் 45 அப்படின்னா நமக்கு secant 45வா. அப்போ secant பை 180க்கு பை போட்டுங்க, 45க்கு pi by 4 போடுங்க. அப்போ மைனஸ் secant pi by 4ஆ. இப்போ மைனஸ் secant pi by 4 தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணுறோம். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா அது கிராஸ் பண்ணிங்கன்னா 4pi மைனஸ் பைன்னு வரும் இல்லையா, டிவைடட் பை 4 ஈக்குவல் டு மைனஸ் secant pi by 4. ஸோ 3pi by 4. ஸோ secant 3pi by 4 equal to minus secant pi by 4. ஸோ மைனஸ் secant pi by 4க்கு பதிலாக இப்போ நான் secant 3 by 4 போட்டுக்கிறேன். புரியுதுங்களா. மைனஸ் secant pi by 4க்கு பதிலாக secant 3pi by 4 போடுறேன். இப்போ அந்த secantம் கேன்சல் ஆகிடுதுன்னா z equal to 3pi by 4. இது belong to the domain. Zero to pi other than pi by 2. Therefore secant inverse of minus root 2 is equal to 3pi by 4. ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus root 2 is equal to cot inverse of 1 உடைய ஆன்சர் வந்து pi by 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். secant inverse sin inverse of minus root 3 by 2க்கு minus pi by 3 கண்டுபிடிச்சாச்சு. இது கொஷினில் மைனஸ் இருக்குது, அது போட்டாச்சு. secant inverse of minus rootக்கு 3pi by 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அது வந்து 12 வந்து எடுத்துப்போம் எல்சிஎம்மு. ஸோ 3 வரும், ஸோ 3pi, இதில் 4 வரும், அதனால் minus 4pi, இதில் 3 வரும், ஸோ minus 9pi. சரிங்களா. ஸோ 13piயில் 3pi போயிடுச்சுன்னா நமக்கு minus 10pi by 12 அப்படின்னு வரும். அதை 2 டேபிளில் நீங்கள் அடிச்சிங்கன்னா minus pi by 12 minus pi by 6 வரும். therefore cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus root 2 is equal to minus pi by 6. ஓகேவா. வீடியோவை 2-3 தடவை போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். தேங்க்யூ students.